வணக்கம், நான் வந்து தமிழ் 11 படிக்கிறேன். இப்போ டெஸ்ட் பாஸ் பண்ண போகிறேன் 3 வள தமிழ் எத்தனை படிக்கிறீங்கம்மா? 11 படிக்கிறீங்க. இப்போ நீங்க தேர்வு செய்ய போறீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு தேர்வுக்கு போறது? பயமா இருக்கு கொஞ்சம், ஆனால் பழகிட்டுது. ஒவ்வொரு வருஷம் செய்யறதால பழகிட்டுது. இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன சால்? இந்த சால் இங்கதான் எல்லா பெரிய தேர்வுகளும் நடக்கிறது. அங்க நீங்க முதலாம் வகுப்புல இருந்தே நீங்க தேர்வு எழுதி கொண்டு வாரீங்க. அப்ப அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்னல முதல் தடவை போய்க்க பயமா இருக்கும். இது வளர வளர ஈஸியா இருக்கும். பழகி இருந்தானே. இப்ப நீங்கள் இந்த தமிழ் படிச்சு கொண்டிருக்கிறீங்க தானே? இந்த தமிழ் மொழி பிரெஞ்சு நாட்டுல படிக்கணுமா? ஏன் படிக்கணும்? என்றால் நாங்கள் எங்களோட தமிழ்ல மறக்க கூடாது. என்றால் நாங்கள் தமிழாக்கள் என்ற படியால நாங்க தமிழாக்கள் எங்களுடைய தாய்மொழியை எங்க போனாலும் மறக்க கூடாது. இப்ப நாளைக்கு நீங்க பெரிய ஆளா வளர்ந்து எங்களை மாதிரி வரும் பொழுது நீங்க அந்த குழந்தைக்கு இந்த தாய்மொழியை கொடுப்பீங்களா? கொடுப்பேன். கட்டாயம் கொடுப்பீங்க. சரி, இந்த தமிழ் வரலாற்றையும் சொல்லி கொடுப்பேன். வரலாற்றையும் சொல்லி கொடுப்பீங்க, கெட்டிக்காரி. இப்ப தமிழ் மொழி என்றது தமிழருக்கு முக்கியம்தான். ஆனா இங்க இந்த பிரெஞ்சையும் படிச்சு கொண்டு இந்த தமிழையும் படிக்கிற பெரிய கஷ்டமா இருக்குது. நாங்கள் சின்னல ஸ்கூலுக்கு போறதுக்கு முதலே தமிழ் பழகினோம். அம்மா அப்பா சொல்லி தரணும், ஈஸியா இருக்கும். வீட்டிலேயே அம்மா அப்பாவோட தமிழ் கதைக்க தொடங்கிட்டோம்னு சொன்னா தமிழ் படிக்கிறது இலகுவா ஆயிடும்ன்றீங்க. சரி, இந்த தமிழ் படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வீட்டிலேயே அம்மா அப்பாவோட தமிழ் கதைக்கிறத ப்ரியோரிட்டி பண்ணணும், பிரெஞ்சு கதைக்காமல். அப்படின்னா எங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் தமிழ் கதைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த தமிழ் படிக்க விருப்பம் இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் இருக்கணுமல்லோ, அவைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ல விரும்புவேன், இந்த பிரெஞ்சுலயாவது எங்களோட தமிழாக்கண்ட வரலாற்றை படிச்சு விளங்கி கொண்டா பிறகு அவைக்கு தமிழ் ஆர்வம் வந்து தமிழ் படிக்கணும்னு சொல்லுறேன். ஓகே, நல்லது. உண்மையிலேயே நல்ல அழகா சொன்னீங்க. உங்களோட பேரை சொல்லுங்க. கட்டாயம் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் வருவீங்கன்னா நல்ல அழகா தமிழ் கதைக்கிறீங்க. உங்களோட பேரை சொல்லுங்க. எனக்கு பேர் ஆதினி. ஆதினி என்ற ஒரு அழகான குழந்தை இன்னைக்கு சால்த் எக்ஸாமுக்கு முன்னுக்கு நின்று ஒரு தமிழை பற்றி பேசுற ஒரு அழகான ஒரு விடயம் இன்றைக்கு இந்த மண்ணில பிரான்ஸ் மண்ணில நடந்து கொண்டிருக்கின்ற அதுக்கு தமிழ்ச்சோலை தான் காரணம். தமிழ்ச்சோலைக்கும் வாழ்த்து சொல்லிக்கொண்டு ஆதினியின் பெற்றோர்களுக்கும் ஆதினிக்கும் வாழ்த்துக்கள்.